Hi guys, welcome back to my channel Vidya Sweet Home. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி சட்னி அரைச்சு போர் அடிச்சு போனவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு சூப்பரான சட்னிஸ் பார்க்க போறோம். இது யார் செஞ்சு காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு. நாங்கள் வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக வந்து சென்னை போயிருந்தோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு 3 days வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து தஞ்சாவூர், அவங்க வந்து மேரேஜ் பண்ணி போனது வந்து தஞ்சாவூர், நேட்டு வந்து கோயம்புத்தூர் தான் என்ன மாதிரியே. பட் மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறமா நிறைய தஞ்சாவூர் ரெசிபீஸ் எல்லாம் வந்து நிறைய செஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ரெசிபி தான். ஸோ அவங்க தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வெக்கேஷன் ரொம்ப சூப்பராக போச்சுங்க. எனக்கு வந்து நான் அந்த சம்மர் கேம்புக்காக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். சாரி, என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்து சம்மருக்காக நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டே இருந்தோம். அதனால் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னி எப்படி செய்யணும்னா, நல்லா வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நிறையவே எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 6 வரமிளகாயை வந்து நாங்கள் வணக்கிக்கிட்டோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு சமைச்சோம் நாங்கள் இது. அதனால் வந்து இந்த அளவு வந்து ஒரு 4லேருந்து ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம், அந்த அளவு இது. இப்போ நல்லா வந்து வரமிளகா வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு, நல்லா பெரிய கையில் ஒரு கை அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து பச்சை வாசனை வரும். இது வந்து தஞ்சாவூரில் வந்து இதெல்லாம் அடிக்கடி செய்வாங்களாமா, இந்த சட்னியும் ப்ளஸ் வந்து இன்னொரு சட்னியும். கோயம்புத்தூரில் வந்து பெருசாக இந்த சட்னிலாம் செய்கிறது இல்லைங்க, அதனால் எனக்கு தெரியாது. உளுந்தும் வந்து கடலைப்பருப்பும் வச்சு இந்த துவையல் மாதிரி செய்வோம்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செஞ்சு பழக்கம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆயிரட்டும். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இந்த வணங்கினது இவ்வளோ தாங்க. இதுக்கு வந்து இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்த்து அரைச்சிக்கணும். உப்பு சேர்த்து தேங்காய் வந்து வச்சு அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இந்த எண்ணெய் வந்து அடுத்த சட்னி அரைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதே எண்ணெயை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடக சட்னின்னு சொல்கிறாங்க. இந்த வடகம் வந்து சென்னையில் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிது. கோயம்புத்தூரில் நான் வந்து இதை பார்க்கவே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது கடையில் கிடைக்கும்னா சொல்லுங்கள். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா வெங்காய வத்தல், வெங்காய வடகம் மாதிரி. இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பெருங்காயம், அப்புறம் எல்லா மசாலாவும் அதிலேயே போட்டிருக்காங்க. நம்ம காரம், புளி, உப்பு மட்டும் வச்சா போதும். இது வந்து ஒரு சின்ன பேக்கெட்ஸாக விற்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வடகம். இந்த சட்னி வடக சட்னின்னு சொல்கிறது. இது கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வரமிளகா வச்சு நல்லா எண்ணெயில் வந்து லைட்டாக வணக்கினா போதுங்க, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த எண்ணெய் அந்த சூட்டில் வந்து லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா அதுலேயே வந்து ஏற்கனவே வடகம் பண்ணது தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சுக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நான் ஃபஸ்ட்டு இதுதான் சாப்பிட்டேன் அன்னைக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான், இந்த சட்னி எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ஒரு 2 minutesல செஞ்சிடலாம் இந்த சட்னியை. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த உளுந்து சட்னிக்கு மட்டும் நம்ம தாளித்து கொட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த 2 சட்னியுமே ரொம்ப சூப்பருங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து உளுந்து சட்னிக்கு மட்டும் நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம்.
ஏற்கனவே நம்ம வந்து வச்சுருந்த இதுலேயே கூட நம்ம இது பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மிச்சம் இருந்ததுன்னா, இல்லைன்னா தனியாக வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான், சட்னி வந்து சூப்பராக 2 சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உளுந்து சேர்த்துருக்கிறதுனால, தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த வடகை சட்னியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இது ரெண்டுமே வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.